ரொம்ப ஆதங்கமாக ஆவேசமாக சிஎம் விஜய் சார் ஆட்சி என் கையில் கிடச்சிதுனாக்கா பெண்களுக்கு முதல் பாதுகாப்பு உரிமையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு ஆட்சியில் உக்காந்ததுக்கு அப்புறம் எடுத்தோம் கவுத்தோம் நம்ம நினச்ச மாதிரிலாம் முடிவு எடுக்கலாங்கிறது முடியாத ஒன்று, அது சாத்தியமற்றது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்ச ஒரு உண்மை. பொதுமக்கள் எல்லாரும் ஆவேசமாக கொந்தளிக்கிறாங்க. இப்போது அதே சமயத்தில் ஒரு நபர் உயிர் இழக்கிறாங்க, கற்பழிக்கப்படுறாங்க, ஒரு குழந்தையெல்லாம் கற்பழித்து கொள்றானுங்கனாக்கா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதே சமயத்தில் எதிர்கட்சி வாயும் அடைக்கணும். இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா நம்ம தண்டனை கொடுத்துட்டோம், இவங்களுக்கு மரண தண்டனை, இவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா நாளைக்கு தண்டனை ஒரு மரணம் கொடுத்ததுக்கப்புறம் அப்பாவிக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம். அதனால் தண்டனை கொடுத்த மாதிரியும் இருக்கணும், எல்லார் வாயும் அடைச்ச மாதிரியும் இருக்கணும். எப்படின்னாக்கா நபர் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று தான். கற்பழிக்கிறான், ஈவிரக்கம் இல்லாத கொள்கிறான் அப்படின்னாக்கா அவனுடைய உடம்பு அப்படி என்ன அவனுடைய அந்த ஒரு வேகம் அவனுக்கு தேவைப்படுது. அதனால் அவனுடைய ஆண் உறுப்புகளை அகற்றணும். எப்படி ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணி எல்லா விதமான சிகிச்சையும் பண்ணி அவங்க பாதுகாப்பாக வராங்களோ அது மாதிரி மறுபடியும் அவன் எந்த ஒரு உடல் உருவும் வைக்காத அளவுக்கு அவனுடைய ஆண் உறுப்பை அகற்றப்படணும். முடிஞ்சால் இதை பகிருங்க. இந்த தண்டனை முக்கியமாக நல்ல தண்டனை தான், இது தவறான தண்டனை கிடையாது. அவனுக்கு உயிருக்கு உயிர் போன மாதிரியும் இனிமே அவன் இருந்து என்ன இல்லை என்னன்னு அதை அவன் முடிவு பண்ணணும். ஆனால் அரசாங்கம் தண்டனைன்னு ஒன்று கொடுத்துட்டு மக்களுடைய காசில் தான் அவன் அனுபவிக்கிறான் எல்லா ஊரையும் தேவையானதெல்லாம். இந்த தண்டனை கொடுத்துட்டு அவனை எத்தனை நாளைக்கு ஜெயிலில் வைக்கணுமோ வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ விடணும்னு நினைக்கிறீங்களோ விடுங்க. ஆனால் ஆயுள் தண்டனைன்னு சொல்லிவிட்டு போனால் திருப்பி வெளியில் வந்தாங்கிற மாதிரி தான் ஆக போகுது. இந்த ஒரு தண்டனை நல்ல தண்டனையாக தான் இருக்கும். இது எல்லாருக்குமே அதிர்ச்சிகரமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வாய் அடைச்ச மாதிரியும் இருக்கும். கொடுத்த தண்டனை எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய நிறையா தான் இருக்கும். இப்போது டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஆப்ரேஷன் சொன்ன உடனே இருக்கிறவங்கெல்லாம் சிலர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க தன்னை ஒரு பெண்மைத்தனமாக உணர்த்தணும், பெண்மையாகவே நான் இருக்கணுன்ட்டு பண்ணுறது. ஆனால் ஒரு ஆண் ஆதிக்கம் கொண்டு ஒரு செயலை செய்ய இருக்கிறான்னாக்கா கண்டிப்பாக அவனுக்கு இதுதான் தக்க தண்டனை. இந்த தண்டனை தான் சிறந்த தண்டனை.